அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். குரு பெயர்ச்சி யாருக்கு நன்மை? குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா? இந்த குரு பயிற்சியாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்க்குற பயிற்சி இந்த குரு பயிற்சி தாங்க. இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி மாற்றங்களை எல்லோருக்கும் ஏற்படுத்த போகிறது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவதற்காக அற்புதமான ஜோதிடர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ராசி அழகர் ராம் வந்திருக்கிறாரு, அதே மாதிரி கலையழகர் கதிர் வந்திருக்கிறாரு, சொல்லழகர் சுகுமார் வந்திருக்கிறாரு, ஆன்மீக அழகர் ஆதித்ய குருஜிலாம் வந்திருக்காங்க. நவகிரகங்களில் 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு கிரகம் குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கை மேலே மேலே முன்னேறிக்கிட்டே போகுங்க. அதனால தாங்க குரு பார்த்திட கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 16 செல்வங்களும் பெருமையாக பெற்று பெரும்பேறு பெற்று வாழணும்னா நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணுங்க. இன்றைய தினம் குரு பயிற்சி அடைகிறாரு. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறாரு. அதனால் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத இப்போ விரிவாக நம்ம பார்ப்போம். இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நிறமான சம்பந்தமான ஒரு பொருட்களினுடைய விலைகள் உயரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பயிர் வகைகள் இல்லை மஞ்சள் இதோட விளைச்சல் அதிகமாகும். தங்கத்தின் விலை பற்றி பார்த்திங்கன்னா உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். தங்கத்துக்கு மதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும்போது மதிப்பு குறையாதுங்க. நிலையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறையை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நில ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய 2 ராசிகளை அவர் பார்க்குறாரு. ஒரு நில ராசியிலே இருக்கிறார். அதனால் நிலத்தத்துவம், நிலமெல்லாம் ஒரு சுபத்துவத்தை அடைகிறதுனால நிலத்தரகர்கள், இந்த ரியல் எஸ்டேட்காரங்க, கட்டிடங்கள் கட்டுறவங்க, நிலத்தில் மேலே பூமியில் கட்டுறவங்க, முக்கியமாக விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றம். குறிப்பாக இந்த பணப்பயிர்னு சொல்கிறோம் இல்லையா, எண்ணெய் வித்துக்கள் பயிரிடக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். நிலை உயர்வு போன்றவைகள் இருக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்கும். குரு பகவானை பொறுத்தளவுக்கு நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அணு கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் அல்லது எதிரி ராசிகளுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் ஏற்றம் தரக்கூடிய கிரகமாகவும் ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து மக்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக குடும்பத்தில் கௌரவம், மனித வாழ்க்கையில் சமுதாயத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறத விட சந்தோஷத்துக்கு அடுத்து மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சன்மானமாக ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும். இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போதே குரு சந்திரனை பார்க்குறாரு. ஸோ குரு சந்திரனை பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை தான் இந்த வருஷம் எல்லாருக்கும் கொடுக்க போகுது. வெவ்வேறு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாகத்தான் இது எல்லாருக்கும் இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷேரோட வேல்யூஸ் அதிகமாகிட்டு தான் போகுது. குரு வக்ரமாகிற நேரத்தில் சற்று சரிவு வரலாம். இருந்தாலும் பொதுவாகவே தொழில்துறை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு உன்னதமான வருடமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்திங்கன்னா 2வது வீட்டுக்குள்ளார இந்த குரு பகவான் இன்னைக்கு உட்கார்றார். அதனால் பொதுவாக எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கை நல்லா அமையும். குரு பகவானுடைய பார்வை கன்னிராசி மேலே விழுறதுனால மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்கள், அறிவியல் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துறது, அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால மருத்துவத்துறை சூடு பிடிக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா குரு பகவான் விருச்சிகத்தை பார்க்கறதுனால சிறுநீரக தொடர்பான அந்த நோய் தொடர்பான மருந்துகள்லாம் புதுசாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அவரவர்களுக்கு தகுந்தாற் போல முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். வருடத்துக்கு ஒரு தடவை மட்டுமே குரு பயிற்சி நடக்குது. ஒரு தடவை குரு நல்ல இடத்துல இல்லைன்னா அடுத்த தடவையில் அவர் நல்ல முறையில் வருவார்னு அர்த்தம். அப்போ அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னென்னா, போன வருஷம் நல்லா இல்லாதவங்க எல்லாருமே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நல்லா இருக்க போகிறீங்க. இப்போது ரிஷபம்னு சொல்லப்படக்கூடிய பெண் வீட்டில் வராரு. அப்போ பெண்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இருக்கும் வீட்டை விருத்தி பண்ணி விளங்க வைக்கக்கூடியவர் அவர். சுக்கிரனுடைய வீட்டில் வர்றதுனால அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பில் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தன விஷயங்களில் அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது நெகிழ்ச்சியான விஷயம் ஒன்று. பொதுவாகவே கல்வியாளர்களுக்கு கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை பொன்னவன் குரு பொன்னான வாய்ப்பாக கொடுப்பார். இந்த குரு பயிற்சியில் இன்னொரு விசேஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருவை கேது பார்க்குறாரு.
ஸோ குருவை கேதுவை பார்க்குறதுனால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். தொலைக்காட்சி, சினிமா, இந்த மாதிரி கலைத்துறை எல்லாத்துக்கும் உரிய கிரகம் வந்து சுக்கிரன் தான். ஒருத்தவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்க நடிகனாக முடியும், இயக்குனராக முடியும், தன்னுடைய கருத்துக்களை வந்து சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வீட்டில் வந்து இப்போ குரு பகவான் உட்கார்றதுனால படைப்பாளிகள் வந்து பாராட்டப்படுறது, அவங்களுக்கு பெரிய பரிசுகள், விருதுகள்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய, ஒரு பயம் இல்லாமல் தெளிவாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி உண்டாக்கும். பொதுவாகவே குரு பார்த்திங்களா செவ்வாய் வீட்டிலேருந்து சுக்கிரன் வீட்டுக்கு போகிறாருனாவே சமத்துவம், சகோதரத்துவம், அண்டைய நாடுகளோட உறவுகள் வந்து ரொம்ப கண்ணியமாக இருக்கும். குரு வந்து யார் வீட்டில் வந்து அசுரகுரு வீட்டில் போய் உட்கார்றாரு. அப்போ தேவகுரு அசுரகுரு வீட்டில் அமர்ந்தால் 2 எதிரி கூட நண்பனாக வந்து சேர்ந்துப்பாங்க. இதுதான் சமூகத்தில் வந்து பார்த்திங்களா இணக்கம்ன்றது. அந்த இணக்கமான முறையில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த சமூகத்தில் நடக்கும். ஆனால் அது வந்து மக்களுக்கு வந்து யோகமாக இருக்கும். காலபுருஷனுடைய 2வது வீட்டுக்கு இப்போ அவர் மாறுறதுனால தனம், வாக்கு, குடும்ப விஷயங்கள் உலகம் முழுக்க பொதுவாகவே நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 30 வயசாகியும் திருமணமே நடக்கலை, நீண்ட காலமாக இந்த குற்றம் அந்த குற்றம், ஒரு தோஷ அமைப்புகளால் எனக்கு திருமணம் ஆகலை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக முதல் 4 மாதங்களுக்குள்ளேயே அப்படியே திருமண அமைப்புகள், யார் கணவன் யார் மனைவின்ற அடையாளம் உடனடியாக தெரியக்கூடிய அமைப்பு, இந்த வருட இறுதிக்குள்ளேயே திருமணம் ஆகிவிடக்கூடிய நல்ல குரு பயிற்சியாகவே உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு அமைந்திருக்கிறது தான் அந்த அமைப்பு. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அதே மாதிரி குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு தான் பயிற்சி ஆகிறாரு. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து அசுர குருவாக இருக்கிறதுனால, இந்த குரு பகவான் தேவகுருவாக இருக்கிறதுனால, அசுர குரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுன்னா ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையுது. 1. அதே மாதிரி வாக்கு ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால நல்ல வாக்கு கொடுக்கக்கூடியது, நன்மையான விஷயங்களை பேசக்கூடியது, அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடியது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை ஆண்டுதோறும் வருடம் முழுவதும் மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய நல்ல கிரகமாக இந்த குரு பயிற்சி அமையுது. சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்கிறதால மழையும் நல்லா பொழிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் விவசாயிகள் வந்து நல்ல பலனடைவாங்க. வேளாண்மை துறையில் வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படும். இதோட குரு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதால அறிவியல் ரீதியான மாற்றங்களும் நிறைய ஏற்படும். விவசாயத்தில் வந்து நல்ல மகசூல் வர்றதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். குரு பயிற்சி அப்படின்ன உடனே நம்ம மனசில் வந்து ஒரு சந்தோஷம், குரு வராரு, நமக்கு எல்லாத்தையும் தரப்போகிறாரு, கஷ்டத்தெல்லாம் தீர்க்க போகிறாரு, குடும்பத்தில் சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா அவர் சுபகிரகமாக இருக்கிறதுனால இன்னும் நல்லோரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே. விருந்தாளி மாதிரி இல்லை, அவ்வளோதான். அந்த அற்புதமான ஒரு கிரகம் வர்றதுனால நாட்டு நடப்பு, வீட்டு நடப்பு, இதெல்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் வரப்போகுது. எல்லாம் சரிங்க, எங்கள் ராசிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, இந்த வருஷமாவது கல்யாணம் நடக்குமா, இந்த வருஷமாவது ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்குமா, தங்கம் வேலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது, ஏதோ ஒரு 4 கிராமாவது வாங்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும், குரு பயிற்சி யாருக்கு நன்மை தரப்போகிறது. மேஷராசிக்காரங்க கடந்த ஒரு வருஷமாக வந்து நிறைய பேர் வந்து கஷ்டம்னா வார்த்தையால் சொல்ல முடியாது, அதாவது வெளியில் சொன்னால் வேறு மாதிரி, சொல்லனாலும் வேறு மாதிரி அப்படின்னு அப்படியே முடங்கி கிடந்தாங்க. இந்த குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய ஒரு உந்துதலையும் உற்சாகத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் தரக்கூடியதாக வரப்போகுது. ஏன்னா அமைய போகிற ஒரு அந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். முதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடுமிப்பிடி சண்டைலாம் சரியாகும். அதே மாதிரி இந்த குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருக்கிற காசெல்லாம் போட்டு ஏதாவது ஒரு இடத்த வாங்கிறது, நமக்குன்னு ஒரு வீடை நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்திர சொத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யோக பலனை இந்த குரு பகவான் தருவார். அந்த மாதிரி அடுக்கடுக்காக மிகப்பெரிய ராஜயோகத்தை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வாரி வழங்க போகுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கை எப்படி இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி? அற்புதமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த சுக்கிரன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது, சுக்கிரன்றது மகாலட்சுமிங்க. அங்கே குரு அமரும் போது என்ன ஆகுனா, சுக்கிரன் வந்து குருவுடைய பையனை காப்பாற்றினவர். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறது. 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு பாருங்க. குரு ரிஷபத்தில் உட்காந்துட்டு அந்த மேஷராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தெரியும். அப்போது இந்த குரு பயிற்சி குடும்பத்துக்கும் யோகம், அவங்க குலத்துக்கும் யோகன்ற மாதிரி ஏற்படுத்துங்க. மேஷராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தோட கதவு திறக்குதுன்னு சொல்லுவேன்.
வசந்தம் பிறந்துருச்சு. வருடாந்திர கிரகங்கள் 4, அதாவது ராகுகேது 1ன்னு வச்சுக்கலாம். குரு சனி 11ல் சனி, 2ல் குரு, 6ல் கேது. இதை விட வேறு நல்ல காலம் அவங்களுக்கு வரவே போகிறதில்ல. அதுக்காக என்னென்ன அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகளை விட மேலான ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடம் இல்லையா, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 11-6 போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கிறதும் தொட்டது தொடங்க போகின்ற ஒரு நல்ல குரு பயிற்சியாக மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு சீரான முறையில் இருக்கும் அப்படிங்கிறது உறுதி. பொதுவாக மேசராசியை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான், வளர்ச்சி தான், அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் கிடைக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும், புகழாக இருந்தாலும், சொத்து சுகமாக இருந்தாலும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை வாய்மையாக கொடுக்கக்கூடிய வள்ளல் குணமாக இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார். மேசராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக நிறைய பேர் சில வழக்குகளில் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வழக்கில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இது இருக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சனியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதால லாபம் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் போன வருஷம் ஜென்மகுருவில் நிறைய பேர் பணத்தை விட்டுருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பணம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்க முருகனை கும்புறது ஒரு மிகச்சிறந்த நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஜென்மத்துக்கு வராரு. ஆனால் பயப்படாதீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்தால் மட்டும்தான் 1, 5, 9 பார்ப்பார். குரு பார்க்க கோடி புண்ணியம். திருமண தடை, புத்திர பாக்கியம் தடை, பாக்கியாதிபதி பணம் போய் எங்கேயும் முடங்கியிருந்தது அப்படின்னு ஒரு மாதிரி குழம்பி இருந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு விடிவு காலன்றது பிறக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, குரு பார்வைப்படுற இடம் தான் பலம் பெற்றது இல்லைங்க. ராசியிலே குரு இருக்கும்போது அந்த இடத்த சுத்தப்படுத்திடுவார். அப்போ குரு அமர்ந்திருக்கும்போது என்ன ஆகும் யோகா, 2 சுபர்கள், அவர் அசுர குரு சுபர், இவர் தேவகுரு சுபர். அப்போ 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்கும்போது நாட்டுக்கும் வீட்டுக்கும் இது ஒரு சாதகமான குரு பயிற்சி தான்ங்கிறது உண்மை. ரிஷபராசிக்காரங்களுக்கு கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கல்வியில் கௌரவம், வேலையில் கௌரவம், தொழிலில் கௌரவம். ஒரு +2 படிக்கிறவன் அவன் இஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில் கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடியதை அம்மா அப்பா ஒத்துக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு மனசுக்கு சந்தோஷமானது. இந்த 5, 7, 9 பார்க்கும் பொழுதும் ராசியை அவர் சுபத்துவப்படுத்த போதும் மிகப்பெரிய அளவில் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களை இந்த வருஷம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். பொதுவாக சுபருடைய வீட்டில் இன்னொரு சுபர் சேருகிறார் என்கின்ற அமைப்பில் வீடே சுபமாக இருக்கக்கூடிய நல்ல மங்களகரமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே அமையும். பொதுவாகவே ஜென்மத்தில் குரு வரும் பொழுது குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தை கொடுத்து அந்த குழப்பங்களுக்கு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம் 1. 2வது, கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு இந்த குரு பகவான் வர்றதுனால இந்த சினிமா சம்மந்தப்பட்ட, சின்னத்திரை சம்மந்தப்பட்ட, வண்ணத்திரை சம்மந்தப்பட்ட வகையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எந்த கோயிலையும் அர்ச்சனை பண்ணாமல் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய மிகப்பெரிய பிரபல்யங்களை அடுக்கடுக்காக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும். ரிஷபராசிக்காரங்க ஜென்மத்தில் குரு வந்துட்டாங்களேன்னு பயப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ராகு என்னதான் குரு பகவான் பிரச்சனையை கொடுத்தாலும் ராகு அதுக்குரிய சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஜென்மத்தில் குரு வரும்போது சிறு சிறு செலவுகள் வரலாம், ஆனால் ராகு அளவுக்கு அதிகமான பண வரத்தை கொடுத்துருவார். ரிஷபராசிக்காரங்க பண்ண வேண்டியது ஒன்று தான், அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கிறத பார்த்து செலவு பண்ணால் போதும். இந்த வருஷம் முழுவதுமே, இந்த குரு பயிற்சி முழுவதுமே அவங்க ரொம்ப சிறப்பாக அவங்களால இருக்க முடியும். சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்க டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் நடத்தினா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட உச்சம் பெற்ற சந்திரனோட குரு பகவான் சேர்றார். அது ஒரு குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். அடுத்தவங்க பேச்சை கேட்காம தனக்குத்தானே குருவாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஜென்மகுரு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற அவஸ்தையை கொடுக்கும். அதுக்கு பதிலாக நாம் முதல்ல திருப்தியாக இருப்போம், அப்புறமா மற்றவங்களாம் சந்தோஷமாக நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரணும். அதே மாதிரி தன்னை மீறி வரக்கூடிய முன்கோபத்தை தவிர்த்து விட்டாலே இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பரிகாரமாக குருநாதரை வணங்குறது நல்லது, அல்லது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், ஏன்னா அந்த மாதிரி குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு வந்துட்டாரே, ஏதாவது கெடுதலை செஞ்சிருவாரோன்னு கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா இயற்கை சுவரான குரு 12ஆம் இடத்துல வந்தால் செலவுகளை கொடுப்பார்.
மங்கள செலவுகளை கொடுப்பார். மற்ற கிரகங்கள் வலிமையாகவே இருக்குது. அதனால் செலவுகளை பார்த்து பயப்பட வேண்டாம். அதற்கேற்றாற்போல் வருமானம் வரக்கூடிய நிறைவான பெயர்ச்சியாக அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் கெடுதல்கள் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக இது இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பஞ்சம பார்வையை பார்க்குறாரு. பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும், சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து அந்த கேதுவோடு குரு பகவான் சம்மந்தப்பட்டது அப்படின்னா முதல் தரமான கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் பயிற்சியாகிட்டு இருக்காரு. பயப்பட வேண்டாம். ஒன்று, உங்கள் வம்சாவளியில் யாரும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை இந்த சோதனையை மீறி சாதித்து காட்டக்கூடிய மிகப்பெரிய போதனையை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு 12ல் வர்ற குரு வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அயல்நாட்டுக்கு போகக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏற்கனவே ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ், அதாவது பர்மனன்ட் ரெசிடென்சி இல்லை க்ரீன் கார்டு, இல்லைனா வேற ஒரு தேசத்தில் குடியுரிமை வாங்குறது, இதுக்குரிய யோகத்தையும் குரு பகவான் 12ல் இருக்கிறதும் கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவான் 9ஆம் வீடான பாகிஸ்தானத்தில் இருக்கிறதும் இது கொடுக்கும். மொத்தம் மிதுன ராசிக்கு இது வந்து ஒரு யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு வந்து பாதகாதிபதியே இந்த குரு பகவான் தான். அப்போ அந்த பாதகாதிபதி வந்து 12ஆம் இடத்துல மறையிறதுனால விபரீத ராஜயோகம், அறகுறையாக நிற்கிற பல வேலைகள் எல்லாமே முழுமையடையக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியது தான் இந்த குரு பயிற்சி. ஏன்னா 12 விரயம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மறைந்த குருவும் நிறைந்து தருவான்னு ஜோதிட நூல்களில், தூய கேரளம்ங்கிற ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால மிதுனராசிக்காரருடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். மிதுனம் அப்படின்னாவே 7-10 கூடியவன் குரு பகவான். அப்போது 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசிக்காரங்களுக்கு செலவு வரும். பணக்காரனாக இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். அப்போ விரயத்தில் குரு அமர்ந்திருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வாகனங்கள் வாங்கலாம், வீடு புதுசாக கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம். அப்போது இந்த மிதுன ராசிக்கு குரு வந்து பல விதத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் அமையும்ன்றது உண்மை. இந்த குரு வந்து இன்னும் வலுப்பெற திருச்சி ஸ்ரீ ரங்கநாத வழிபட்டால் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக அமைவார்கள் என்பது நிச்சயம். கடகராசியை பொறுத்தளவுக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமலேயே உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். ஒன்று, அதே மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த குரு பயிற்சியில் அமையும். கடகராசியை பொறுத்தளவுக்கு இருக்கிற 12 ராசிகளுக்கு குரு பகவான் பயிற்சியாக இருந்தால் கூட அந்த குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற அமைப்பை வந்து சொச்சம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசியாக இருக்கிறதுனால அந்த கடகராசிக்கு வந்து மிகப்பெரிய அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு வருடம் முழுவதும் குரு பகவான் நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. கடகராசிக்கு இது ஒரு விடுவி காலம்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் சனியால் வந்து அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ குரு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனியால் வர்ற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிடும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதால அவங்களுக்கு வந்து போனஸும் அதிகமாக கிடைக்கும். தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கும் லாபம் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம்னு கண்டிப்பாக சொல்லலாம். கடகராசிக்கு யோகக்காரரே அவர் தான். பளிச்சுன்னு ஒரு யோகத்தை தரக்கூடிய குருவாக அவர் இருப்பார். அதே மாதிரி விஐபி அந்தஸ்து கொடுக்கும். மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே இந்த குரு பகவான் வந்து வாரி கொடுக்க போகிறார். ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு வந்து ரிஷபம். அதில் வந்து இந்த குரு உட்காரதுனால கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா குரு வந்து ரொம்ப பலம் பொருந்தியல் 6க்கும் 9க்கும் உடையவர். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து கடகராசி வந்து இந்த குரு வந்து அவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்கும். காரணம் என்னென்னா 8ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரன், 8ஆம் இடத்துலேருந்து செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டிருக்குது. அப்போ செவ்வாய் வந்து நேராக குருவை பார்த்துடுறாரு. அப்போ குரு மங்கள யோகத்தில் இருக்குதுங்க கடகராசிக்கு. அப்போது நிச்சயமாக இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான யோகமான ஒரு பயிற்சி தான். லாபஸ்தானத்தில் குரு வர்றார். குரு 11க்கு வந்திருக்கிறாரே, அதற்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால் பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகளை தேவையான ஓரளவு மன தைரியத்தோடு சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் இருக்கும். இந்த குரு பயிற்சியின் இறுதியிலேயே எது முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத கடகராசிக்காரங்க உணர்ந்துக்கலாம். சோதனைகளை அப்படியே சமாளிக்க கொள்ளக்கூடிய தைரியம் அப்படியே இந்த குரு பயிற்சினால் கடகராசிக்காரங்களுக்கு வரும். உண்மையில் கடகராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு சொல்லப்போனால் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது, அவரவர்களுக்கு விருப்பமான அம்பாளை வழிபடுவது, தியானிப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும். சிம்மராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டில் இருந்தார்.
இப்போ 10ஆம் வீட்டுக்கு வராரு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க குரு வந்து 2ஆம் வீடையும் பார்க்குறாரு, 4ஆம் வீடையும் பார்க்குறாரு. நீங்கள் ஒன்ஸ் வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து 2ஆம் வீட்டில் படுறதால பணவரத்து வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் வந்து குரு 10ல் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. நீங்கள் குறிப்பாக வந்து பதவி உயர்வோ இல்லை வந்து உங்களுக்கு போனஸ் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டமான அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 4 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்குமே குரு வந்து ஓரளவு வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அவங்கள காப்பாற்றி கொண்டு போயின்னு இருக்கார். 10ஆம் இடத்துல போய் இப்போ குரு பகவான் இன்னையிலேருந்து உட்கார்றார். அப்படி இருக்கும்போது சிம்மராசிக்காரங்க எப்படி இருக்கணும்? ரகசியங்களை பாதுகாக்கணும். யாருக்கிட்டையுமே எந்த பொறுப்பையுமே நம்பி ஒப்படைக்கக்கூடாது. அதனால் பொதுவாக வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? எச்சரிக்கையாக இருக்கணும், நாம் கவனமாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, நம்ம கை தான் நமக்கு சொந்தம், அடுத்தவங்க பேச்சு கேட்டு எதுலேயும் இறங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இருந்துட்டால் இந்த குரு பயிற்சி அருமையாக இருக்கும். சிம்மராசிக்கு பொறுத்தளவு பார்த்தீங்களா, 10ஆம் இடத்துல குரு பயிற்சி. வாக்குஸ்தான் நல்லா இருக்குது, கரெக்டாக சாப்பாடு கிடைக்கும், நேரம் தூங்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை வந்து அற்புதமாகவே இருக்கும். குரு பயிற்சி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க, வேண்டாம். குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக நல்ல ஒரு வேலை மாற்றம் ஏற்பட்டு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சம்பளம் உயர்வாக கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு இந்த குரு பயிற்சி வேலை விஷயங்கள்லையும் உதவியாளர்கள் விஷயங்கள்லையும் நல்ல வேலைக்காரங்க கிடைக்கிற விஷயத்துலையும் நன்மைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு செய்யும். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறார். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய பட்டம் வாங்கணும், நமக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க, அதாவது நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பை நடுநாயகமாக இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு முக்கியமாக வச்சுக்கணும் ஒன்று. அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் அல்லது வந்து தினமும் ஒரு வேளையாவது குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து குதூகலமாக உணவருந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்டங்களை துஷ்டமாக்க முடியும். கன்னிராசிக்காரர்கள் கற்பூர புத்தி உள்ளவங்க, சூசகமாக சூட்சமாக பேசுகிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட அந்த கன்னிராசிக்காரர்களை இப்போ குரு பகவான் பார்க்குறார். ஏற்கனவே கன்னிராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறார். அதன் மேலே இந்த குரு பகவான் பார்வைப்படுறதுனால ஒரு ஞானம், ஒரு தெளிவு, ஒரு புத்தி கூர்மை இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் இது. சின்ன வயசில் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, நான் இப்படிலாம் ஆகணும் அப்படிலாம் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறைவேறும். அதாவது நீண்ட நாள் கனவுகள் நனவாகக்கூடிய குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இது இருக்கும். கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் வித்தைக்காரங்க, வித்தைனா ஒரு நாசூக்காக போகிறவங்க, பெருந்தன்மையாக போகிறவங்க. ஏன்னா புதனுடைய ராசி அந்த இடத்த வந்து சுக்கிரன் நீச்சமாகுது. பெரிய வந்து டிப்டாப்பாக பண்ணிட்டு தன்னை தானே புகுந்துட்டு இல்லாத ஒரு கள்ளங்கம்படமற்ற ஒரு ராசி கன்னி. ஆனால் அந்த கன்னி ராசிக்கு குரு பார்க்கும்போது என்னென்னா இன்னும் கள்ளங்கம்படமாக ஆகிடுவார். இவரை தப்பாக நினச்சவங்க எல்லாமே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும். கன்னிராசிக்கு விடியல் வந்துருச்சு. சந்தோஷத்தை முகத்திலேயே காட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு வருஷம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல அமைப்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அவைகளெல்லாம் கிடைக்க போகுது. வயதிற்கு ஏற்றார் போல் கன்னிராசிக்காரர் குடும்பத் தலைவராக இருந்தால் அந்த குடும்பம் நன்றாக இருக்க போகிறது என்பது இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். இன்னும் ஒரு எளிய விஷயம், ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய தன்மை. ரொம்ப நாளாக யாரை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிட்டு ஒரு அறிமுகம் ஆக்கிட்டு அவர் மூலமாக நன்மைகளை நீங்கள் அடையணும்னு எதிர்பார்த்துருந்தீங்களோ அதற்கு எல்லா விதமான வழியையும் திறந்து விடக்கூடிய நல்ல குரு பயிற்சி கன்னிராசிக்கு இது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வந்து பணக்காரகன் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால் பண வருமானங்களும் தன வருமானங்களும் அதிகமாக வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வந்து உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள், உலகத்தில் சாதகம் பாதகம் எல்லாம் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த பாதகங்கள் விலகி சாதகமான சந்தோஷமான ஒரு சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துட்டு இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையும். கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க குரு வந்து அதிர்ஷ்டங்களை அள்ளி அள்ளி தரப்போறாருன்னு சொல்லலாம். பிரபலமாகும் யோகம் வந்து
கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குது. தொழிலதிபர்களுக்கு இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டம்னு சொல்லலாம். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு இன்னொரு கம்பெனி வந்து அவங்க கம்பெனியை வாங்கி அது மூலமாக திடீர் பணக்காரராகும் யோகமும் இருக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயத்துலையும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக கன்னிராசிக்கு இருக்குது. கன்னிராசிக்கு பரிகாரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முக்கியம். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனையும் நீங்கள் வணங்கினீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான வருஷமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியே இவங்களுக்கு 3, 6 கூடையவர் குரு வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அந்த துலா ராசிக்கு குரு 8ல் மறையணும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இது வரல 7ல் இருந்து என்ன சாதிச்சாங்க? ரொம்ப பாதிப்பு. எதிரி நேராக தாக்கினான். ஆனால் இன்னைக்கு இருந்து எதிரி வந்து மறைஞ்சிட்டான். நிச்சயம் குடும்பத்தில் வந்து சுபகாரியம். இப்போ ரெஜிஸ்ட்ரே ஆகாமே இருந்தது, தள்ளி போட்டே இருந்தது. ஒரு இடம் பார்த்தாச்சு, ஆனால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல. ஆனால் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்வைப்படுது. இல்லை வீடு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க, இன்னும் அக்ரிமெண்ட் போட்டிருக்குது, ரிஜிஸ்டர் ஆகலை, ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த மாதிரி நடக்கவே நடக்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நடைமுறைக்கு வரும். அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல குரு வருது, அதுவும் துளாராசிக்காரங்களுக்கு மனக்கலக்கம் ஆரம்பிச்சிடும். 8ஆம் இடத்திற்கு குரு வந்தாலும் உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டுக்கு தான் அவர் வர்றார். ஒரு இயற்கை சுவருடைய வீட்டில் இன்னொரு இயற்கை சுவர் வருகின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சி அந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். 8ஆம் இடத்துடைய சுப பலனை தான் இப்போ வந்து துளாராசிக்காரங்களுக்கு செய்ய போகிறார். ஏன்னா சுபராகிய குரு சுவரின் வீட்டில் இருக்கிறார் என்பதால் கெடுபலன்கள் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு அறவே இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். எல்லா அமைப்புகளிலும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தன்மைகள் அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற மாற்றங்களை கொடுத்து அதன் மூலமாக ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பில் தான் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த குருப்பெயர்ச்சி அமைந்திருக்கு. துளாராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு சுப கிரகமாகிய குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதா நல்லதாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இந்த மாதிரி சில தேவையற்ற விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தால் கூட 7ஆம் பார்வையாக, அதாவது சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் தனம் வந்துகிட்டு இருக்கும். நிலையான கஷ்டங்களும் நிலையான ஒரு சில வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விபத்துக்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருந்தால் கூட ஆங்காங்கே அதிர்ஷ்டங்கள் தென்படக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். துளாராசிக்கு 8ல் குரு வரும்போது மனசில் வந்து சிறு சிறு சஞ்சலத்தை கொடுத்தாலும் ராகு பகவான் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் இருக்கும்போது அது வந்து தைரியத்தை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்க வந்து குறிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், கடன் வாங்காமல் இருக்கணும். இது 2 மட்டும் பண்ணாலே இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரமாதமான குரு பயிற்சியாக மாறிடும். அடுத்தவங்களுக்கு அதிகபட்சமான ஆலோசனைகளை அள்ளி வீசக்கூடியவங்க துளாராசிக்காரங்க. இப்போ அவங்களுக்கே ஆலோசனை தேவைப்படுது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு வந்து ஒரு வகையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 3ல் அவர் மறைகிறார். நல்ல பழைய கடன்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாக்கு போக்கு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் மறுபடியும் இவங்களை தேடி வந்து பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அதே மாதிரி அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்கக்கூடியது, பத்திரங்களை மீட்கக்கூடியது எல்லாம் ஒரு பக்கம் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்குறது நல்லது. திங்கட்கிழமை தோறும் தயிர் சாதம் தானமாக கொடுத்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு யோகம் அதிகமாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு 7ஆம் இடத்துல குரு பகவான் மாதிரி ராசியை பார்க்க போகிறார். ராசியை பார்க்க போகிறத விட இந்த வருஷம் நான் என்ன சொல்லுவேன்னா 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய வெற்றிகள் லாபங்களை குறிக்கக்கூடிய இடத்துல அபாரமாக உள்ள கேதுவை பார்க்க போகிறார். ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கும்போது 1க்கு 2 மடங்கு வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நெடுங்காலமாக உங்களை உறுத்திக்கிட்டு இருக்கிற வழக்கு விவகாரங்கள் நல்ல விதமாக செட்டில் ஆகும். அதாவது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லது எதிராளி உங்ககிட்ட வந்து சமரசமாக போகக்கூடிய, உங்களுக்கு சகாயமாக எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஒரு வருடம் முழுக்கவே இருக்கிறது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு குரு பலம் அப்படிங்கிற குதூகலத்தோடு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால் வந்து குடும்பத்தில் வந்து திருமண பலம் கிடைக்கக்கூடியது, குடும்பத்தில் வந்து வளம் கிடைக்கக்கூடியது, திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதாவது மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையும். அதே மாதிரி கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பிடிச்சாலும் பிடிச்சாங்க, புளியங்கொம்பா பிடிச்சாங்க அளவுக்கு தகுதிக்கு மீறிய இடத்துல சம்பந்தம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான அமைப்புகள் இந்த வருஷத்தில் அமைச்சிக்கிட்டு இருக்கும். இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று
ஒன்று சேர்ந்து அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் அதிகமாக வந்துட்டு இருக்கோம். விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை மிக்க பலமாக குருபலன் கொடுப்பார். விருச்சிக ராசிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, குருவோட பார்வை வந்து ராசியின் மீது படுவதால அவங்களுடைய உடல் உபாதைகள் முற்றிலுமாக நீங்கிவிடும், மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக குறைந்து தேக ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்களே மாணவர்களுக்கு, அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல பெரிய லெவலில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். நேற்று வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஏதோ இருக்க, எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல், ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஒரு கத்திரிக்கோலை நாக்கில் வச்சுக்கிட்டு கட் பண்ணி பேசுகிறவங்க இனிமேல் வந்து எல்லாரும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இவங்களுக்குள்ளார இருந்த அந்த நிறைவேறாத ஆசைகள், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்த அந்த ஆசைகள் அதெல்லாமே இப்போ நிறைவேறக்கூடிய காலகட்டம் இப்போ வந்தாச்சு. எங்கே எடுத்தாலும் எதில் எடுத்தாலும் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது விளங்கும். விருச்சிக ராசிக்காரங்க மேக்ஸிமம் பார்த்தீங்களா சந்திரன் நீச்சமாகறதுனால எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா 4ஆம் இடத்து சனி. ஆனால் கோச்சாரத்து 4ஆம் இடத்து சனி வந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கனால ஏதாவது ஒரு தொழில் அப்படின்றத வந்து இங்கே செஞ்சிகிட்டே இருப்பாங்க. அப்போ 7ஆம் இடத்து குரு என்ன பண்ணோன்னா 5 குடையவகுன் 7ஆம் இடத்துல இருந்தால் இவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி மனைவி நடந்துப்பாங்க. இப்போது அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமாக இருக்குன்றது சத்தியம். விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்திங்களா, இந்த அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துணை வேணும்ல. திருத்தணி முருகனை வந்து காலை பிடிச்சிட்டாவே போதும், எல்லாமே சக்ஸஸ், எல்லாமே வெற்றி தான். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகி மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கருத்துக்களை அவமதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் அதிகம் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. இருந்தாலும் 12ஆம் இடத்துல அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அது ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஓரளவு நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிதி கிடைக்கும். கடந்த காலங்களில் எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு கிராமத்தில் வாங்கி போட்ட சிறு சொத்து கூட பெரிய விலைக்கு விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை இந்த குரு பகவான் ராசி அதிபதி கொடுப்பார். அப்படிங்கிறது எதனால் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிடையாது, தன்னுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சிறப்பு குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கஷ்டங்களிலிருந்து நஷ்டம் இல்லாமல் தப்பித்து வரக்கூடிய பாக்கியங்களை தாத்பரியமாக கொடுக்கக்கூடிய பயிற்சி குரு பயிற்சி. தனுசு இது வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறதால சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணணும் தனுசு ராசி அப்படின்னா, எதையுமே வந்து சீக்கிரமாக கிடைக்கணும், அதாவது சீக்கிரமாக வேணும்னு நினச்சி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ 6ஆம் வீட்டில் என்ன தான் வந்து அது வந்து பிரச்சனையில் கொடுத்தாலும் சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து நல்லதை பண்ணிடும். அதே மாதிரி குரு வந்து வக்கரமடையக்கூடிய காலகட்டம் இருக்குது, அக்டோபர் 9 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து தனுசு ராசிக்கு அபரிதமான ராஜயோக பலன்கள் கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல வர்றது வந்து பொதுவாக வந்து நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிற கருத்து இருந்தாலும் சனியின் நிலை வந்து மிகவும் நன்றாக இருப்பதாலும் குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கிறதாலும் இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுலேயும் இப்போ ராசிநாதன் வந்து எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டு பலனை சுப பலனாக மாற்றுவார். இப்போ இது வரைக்கும் 5ல் இருந்தார், ஒரு அடிப்படை வசதி வாய்ப்பில் உருவாக்குனார். இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒரு ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உண்மையிலுமே நமக்கு எதிரி யார் அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிடலாம். யார்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட என்ன விஷயங்களை பேசணும், யார்கிட்ட எதை நம்ம பேசக்கூடாது, நம்மை நாமே எப்படி செதுக்கி கொண்டு நம்மை நாமே எப்படி வழிநடத்திக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 6. அதனால தான் இந்த 6ஆம் இடம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய பாதையை சீரமைத்து செப்பனிடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ல் குரு இருக்கும்போது அது சரியாகவே இல்லை. என்னென்னா யோசிச்சே டைம் போச்சு. இப்போ யோசித்த விஷயத்தை வந்து செயல்முறையாக்கக்கூடிய யோகம் இந்த 6ஆம் இடத்துல குரு. அப்போது 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து எங்கே பார்க்குறாருங்க, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் நல்லா இருக்கும். இப்போ இந்த கோச்சாரத்தில் குரு 6ஆம் இடத்துல இருந்தால் உச்ச நிலைக்கு போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக இந்த குரு பேச்சில் நடக்கும். 6ஆம் இடம் 8ஆம் இடம் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய, மாற்றத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாக வரும். சமீப காலத்தில் தான் அவங்க 7.5 சனினால கஷ்டப்பட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை. வளர்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள், கடன்களால் வளரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டு.
தனுசு ராசிக்காரங்க அந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒரு நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு அண்ணாமலையார், திருவண்ணாமலை தெய்வம் அண்ணாமலையாரை போய் ஒரு முறையாவது தரிசிச்சுட்டு வர்றது நல்ல கூடுதல் நன்மைகளை கிடைக்கும். மகர ராசிக்கு விடுகாலம் வந்துருச்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை வந்து இவங்க ராசியின் மீது படுறது பல விதத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களே வாரி வாரி வழங்க போகுது. பல வருஷங்களாக நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பண்ண முடியாமல் போயிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து நடந்துடும். 5 வருஷம் ஆச்சு, நான் வந்து லாஸ்ட்டாக ப்ரொமோஷன் வாங்கி அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் இந்த வருஷம் கிடச்சிரும். தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் இது வந்து ஒரு யோகமான குரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் வந்து ஒரு புனர்ஜென்மம் எடுக்கிற மாதிரி இப்போது எதை தொட்டாலும் நஷ்டம், எங்கே போனாலும் அசிங்கப்படுறது, இந்த அவமானங்களை தாங்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் மகர ராசிக்காரங்க. அந்த சகிப்புத்தன்மைக்கு ஒரு அளவு இல்லாமல் இருந்தது. அந்த சகிப்புத்தன்மைக்கு ஒரு சன்மானம் இன்னுமே கிடைக்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ஊர் ஊராக சுற்றின்னு இருக்கோமே, ஒரு ஊரில் கூட நம்ம நிலையாக இருக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டு அந்த வீடு காலி பண்ணிவிட்டு போய் மறுபடியும் அந்த ஜாமானை தூக்கி வச்சு செட்டில் ஆகிறதுக்குள்ளாரே போதும் போதும்னா ஆயிடுச்சு. அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். இனிமேல் நமக்கு தான் வாழ்க்கை, நமக்கு தான் உலகம், நமக்குன்னு தான் இனிமேல் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இன்னையிலேருந்து மகர ராசிக்காரர்களுக்கு தொடங்குது. மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பார்த்திங்களா, பஞ்சமஸ்தானம், பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த இடத்துக்கு வந்துருக்கு, 5ஆம் இடத்துக்கு. திண்டாட்டமாக இருந்த வாழ்க்கை அவங்களுக்கு வந்து இப்போ கொண்டாட்டமாக மாறப்போகுதுங்க. சோதனையாக இருந்த காலகட்டங்கள்லாம் போயிட்டு சாதனையாக மாறப்போகுதுங்க. மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தும் பார்த்திங்களா குரு வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அது பார்வைப்படுறாரு பாருங்க, 9ஆம் பார்வையால் ராசியை பார்க்கும்போது உடல் ரீதியில் இருந்த ஒரு குழப்பமானது, நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, இல்லை மனநிலை வந்து நம்மளுக்கு டிப்ரெஷனாக இருந்தது, அது எல்லாமே க்யூர் ஆகும். பொருளாதாரத்தில் இருக்கிற தடை நீங்கி கோடீஸ்வரர் அந்தஸ்து உருவாகக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது நிச்சயம். மகராசிக்காரங்கள் பட்ட துன்பம் வந்து கிட்டத்தட்ட 95%, ஏன் 99% பேர் மகராசிக்காரர்கள் அவங்கவுங்க வயதுக்கேற்றார் போல், அவங்கவுங்க இருப்பிடம் தகுதிக்கேற்றார் போல் நல்லா இல்லைன்றதான் உண்மை. அத்தனை அமைப்புகளும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்களுடைய, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுடைய மன அழுத்தம்லாம் விலகக்கூடிய அமைப்பு. காணாமல் போன அதிர்ஷ்டம் திரும்ப வந்துடுதுன்னு சொல்லிடலாம். ஒரு மாதிரியாக நெகட்டிவாக மனம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உடம்பும் மனசும் மறுபடியும் கிட்டத்தட்ட மகர ராசிக்காரர்கள் ஒரு 10 வயது 20 வயது குறைந்தாற் போல் ஒரு இளமையை, ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை, செல்வத்தை, சிறப்பை, பணத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சி இது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு விரக்தியின் விளிம்பு அப்படிங்கிற அச்சத்தில் உள்ளவங்க, அதாவது மிகப்பெரிய திருப்தியின் உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பாக 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவங்க மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஊரு விட்டு ஊர் போனவங்க சொந்த ஊரில் வந்து மிகப்பெரிய பேர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் எந்த பேர் வச்சு நீங்கள் கூப்பிட்டுருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நன்மையான வகையில், உண்மையான வகையில் கொடுக்கக்கூடிய மென்மையான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பரிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளையார், ஆஞ்சநேயர் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கலாம். அது இல்லாமல் காவல் தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றங்களை ஏமாற்றம் இல்லாமல் சந்திக்க முடியும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த பார்வை யோகம் நல்லா இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாம் அவங்கள தேடி வர வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்காரங்கள் யோகாதிபதியே சுக்கிரன் தான். அவர் வீட்டில் இந்த குரு பகவான் வந்து உட்கார்றதுனால சகல சௌபாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது. அதனால் நம்மளை வந்து மற்றவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, நம்மை நாமே பாராட்டி கொண்டு நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொண்டு போனோம்னா நல்லா இருக்குங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு குதூகலமாக இருக்கும். பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்களா குரு பயிற்சிங்கிறது இப்போ 4ஆம் இடத்துக்கு இன்றைக்கி பயிற்சி ஏற்பட்டுருது. கும்பராசிக்கு 4ஆம் இடம் 2 கூட 4. அப்போ 2 கூட இவங்களோட வாக்குக்கு வந்து ஒரு சுகம் கிடைக்குங்க. மனசுக்கு ஒரு இதமான ஒரு செய்தி கிடைக்கும். வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். என்ன காரணம்னா கேதுவை குரு பார்த்துருச்சுங்க. கும்பராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து குரு பார்க்குதுங்க. அப்போது கடவுளுடைய பரிபாலனம் முழுக்க அவருடைய சக்தி பூராமே கும்பராசிக்கு கிடைக்கின்ற குரு பயிற்சியாக தான் இந்த ஆண்டு நல்லா இருக்குங்க. கும்பராசிக்காரங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய குரு பயிற்சி இது.
அதாவது எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும்ன்றதை ஒரு உஷார்படுத்தக்கூடியது தான் இப்போ ஜோதிடம். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நமக்கு சாதகமான நேரம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ஒரு அகலக்கால் வைக்காமல், ஒரு பண விஷயத்தில் யாரையும் நம்பாமல், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுடைய பேச்சை கவனமாக கேட்டு அவங்களுடைய ஆலோசனை அறிவுகளுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அந்த பயிற்சி அமையும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு சுப கிரகமாகிய குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளை சிறப்பாகவே கொடுக்கும். மருத்துவத்துறையில் கல்வியில் உள்ளவங்க உயர்கல்வி மாணவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். உறவு வகையில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு நல்லா பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு உங்ககிட்டவே சில விஷயங்களை வாங்கி அதை தேவையில்லாமல் பெருசுப்படுத்தி உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உறவு வகையில் கவனமாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக குரு பயிற்சி அமையும். கும்பராசிக்கு குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கும்போது கேது 8ல் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் இவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, அதாவது ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான யோகம் கிடைத்தாலும் அவங்களுடைய சுயஜாதகத்தை நல்லா ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்லேயும் நீ போய் ரிஸ்க் எடுத்து வாங்காமல் இருக்கணும். பொதுவாக பண விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாலே இது கடன் ஒருத்தங்களுக்கு கொடுப்பதும் சரி, இவங்க கடன் வாங்குறதும் சரி, இது ரெண்டையும் தவிர்த்துட்டா இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு ஓரளவுக்கு இவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியும். சபரிமலை ஐயப்பனை வழிபடுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்களா, குரு பயிற்சி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க. 2ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுது? ஒன்றுமே பண்ண முடியல. குருவால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியல. காரணம் சனியுடைய பார்வைப்பட்டு கண்ட்ரோல் எல்லாம் போயிடுச்சு. குரு என்னென்ன பிளான் போட்டோமோ அந்த பிளான்லாம் போட்டு வச்சிருக்கே தவிர செயல்முறைப்படுத்த முடியல. இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டு 9ஆம் இடத்தை பார்வைப்படும் போது எல்லாமே க்யூர். இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு வெற்றி தான். பருவ வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே திருமண அமைப்புகள் டக்குன்னு ஆகிடும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். மீனராசியில் பிறந்திருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய புகழை தரக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அதனால் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறது, 7ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, புகழை தரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இருக்கின்றதுனால மன நிறைவான அமைப்பிலேயே இந்த குருப்பெயர்ச்சி மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. மீனராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு எந்த இடத்துல எதிர்பார்க்குறோமோ எதிர்பார்த்த இடத்துல லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறத விட எதிர்மறையான வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடியது. சாதாரண உள்ள மனசால கூட அசாதாரணமான வளர்ச்சிக்கு கொண்டு சேர்த்துவது, இந்த மாதிரி விஷயங்களை குரு பகவான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பாரு. குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்க, தோல் வியாபாரம் செய்கிறவங்க, கனரக வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு பண வருமானங்களை அதிகமாக கொடுக்கும். பொதுவாக 3ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் 3இல் குரு முடியிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே 3ஆம் இடத்துலேருந்து உட்கார்றதுனால முடி சூட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாமே மீனராசிக்கு விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். என்ன அந்த 3ஆம் இடத்து குரு அப்படிங்கக்குள்ள அடுத்தவருடைய விமர்சனங்கள், வதந்திகள் இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தாலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். மீனராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. பொதுவான பலன்கள் படி 3ஆம் இடத்து குரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த கேதுவை பார்க்கறதால இவங்களுக்கு சில நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். குரு வக்ரமடைகிற காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். மீனராசிக்கு யோக பலன்களை அதிகரிக்க ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடுவது மிகவும் நல்லது. இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மையை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்முடன் வருகை தந்திருக்கும் ஜோதிட நண்பர்களுடன் விரிவாக இதுவரைக்கும் பார்த்தோம். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த குரு பயிற்சி மேலும் மேலும் யோகங்களை உங்களுக்கு அள்ளித்தரும் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.